சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 29/1/2026 வியாழக்கிழமை, தை மாதம் 15ஆம் நாள், ஏகாதசி திதி. இன்று மதியம் 1:56 வரை. ரோகிணி நட்சத்திரம் இன்று காலை 7:31 வரை. அதன் பிறகு மிருகசீரிடம் நட்சத்திரம் நாள் முழுமைக்கும் இருக்கிறது. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக பூசம், அனுஷம், உத்திரட்டாதி ஆகிய சனியின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள பணவரவுகள் வரக்கூடிய, வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அருமையான, சிலருக்கு நல்ல அறிமுகங்கள், வாழ்க்கையின் திருப்பு முனையான சம்பவங்கள் நடக்கக்கூடிய சிறப்பு நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் மற்றும் சொந்த வாழ்க்கை அமைப்புகளில் ஏதேனும் ஒரு ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய விஷயங்களை செய்து அதன் மூலமான வெற்றிகள், லாபங்களை அடையக்கூடிய அருமையான நல்ல நாளாக அமைந்திருக்கிறது இன்று. அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு 12ஆம் இடத்துல விரயச்சனி அமைப்புகள், 7.5 சனி நடந்துகிட்டு இருக்கிற அமைப்புகள் இப்போது இருக்கு. 7.5 சனின்னு மேஷராசிக்காரர்கள் பெருசெல்லாம் பயந்துட வேண்டாம். 7.5 சனி அமைப்பில் முதல் 2.5 வருஷம் அப்படிலாம் ஒன்றும் பெரிய கஷ்டங்களை கொடுக்காது. நடுப்பகுதி 2.5 வருஷம் ஏதாவது ஒரு துன்பங்கள், சாதகமற்ற தன்மைகள் இருக்கும் என்பது உண்மை என்றாலும் கூட இன்னைக்கு நடக்கிறது உங்களுக்கு 7.5 சனி அமைப்பில் விரயச்சனின்றதுனால செலவுகள் வரக்கூடிய அமைப்புகள் இப்போது மேஷராசிக்காரர்களுக்கு உண்டு. என்ன செலவுகள்? வருமானமும் அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். கடன்லாம் வாங்க தேவையில்லைன்ற அளவுக்கு வருமானங்கள்லாம் வரத்தான் செய்யும். ஆனால் 10 பைசாவை மிச்சம் பிடிக்க முடியாமல் வீட்டுக்கு போய் எடுத்துகிட்டு போனால் பொண்டாட்டி கையில் கொடுத்தோம், புருஷன் கையில் கொடுத்தோம், ஒரு 100 ரூபாய் இந்தாங்க வைங்க, பீரோக்குள்ளே வைங்க, அல்லது பேங்க்கில் போட்டு வைப்போம், பாப்பாவுக்கு கல்யாணம், அதுக்கு கல்யாணம், இது கல்யாணம், வீடு கட்டுறதுக்கு சேமிப்போன்ட்டு எதுவுமே சேமிக்க முடியாத அளவிற்கு கண்டிப்பாக இப்போது மேஷராசிக்காரர்களுக்கு உண்டுங்க. மற்றபடி வேறு எந்த விதத்திலையும் குறைகள் இருக்காது. இன்னும் சிலருக்கு பார்த்திங்கன்னா வெட்டி அலைச்சல்கள்னு சொல்லப்படக்கூடிய மத்தியானம் சாப்பாட்டை வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போனால் கூட 1 மணிக்கு சாப்பிட முடியல, 2 மணிக்கு சாப்பிட முடியல, 5 மணிக்கு தான் சாப்பிட்டேன், எங்கே வச்சு சாப்பிட்றதுன்னு தெரியலன்ற மாதிரியான அலைச்சல்கள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குதுங்க. அதை தவிர்த்து வேறு கெடுபலன்கள் எதுவும் நடக்காத நல்ல நாளுங்க இன்னைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு லாபச்சனி, 11ஆம் இடத்து சனி செயல்படக்கூடிய அருமையான நாள் இன்னைக்கு. வெற்றிகள் கிடைக்கும். போட்டிகள் இருந்தாலும் நீங்கள் தான் நம்பர் 1 கதாநாயகனாக இருக்க போகிறது இப்போ ரிஷபராசிக்காரர்கள் எல்லாருமே. எல்லா நிலைமைகள்லையும் கிரகங்கள் பெரிய அளவில் சாதகமான ஒரு அமைப்பில் கண்டிப்பாக இருக்கின்றன. எப்போதோ ஒரு முறை யாரோ ஒரு ராசிக்கு தான் இந்த மாதிரியான சில அமைப்புகள்லாம் ஏற்படும். 2ஆம் இடத்துல குரு இருக்கிறார், 11ஆம் இடத்துல இருக்கிறார். ராசிநாதனே அப்படியே 9ஆம் இடத்துல வலுவான ஒரு நிலைமையில் இருக்கிறது. கடந்த காலத்தில் எந்தெந்த இடத்துலெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி சறுக்கி விழுந்தீங்களோ அதிலெல்லாம் இப்போ நிமிர்ந்து நின்று எந்திரிச்சு வாங்க பார்க்கலாம், இப்போ என்கிட்ட மோதுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகள் இப்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு. ரிஷபராசிக்காரர்களுக்கு தொட்டது தொடங்கக்கூடிய அமைப்பு வயதிற்கு ஏற்றாற் போல உண்டு. 20 வயதுக்காரருக்கு ஒரு மாதிரியா பலன் நடக்கும், 50 வயதுக்காரருக்கு, 60 வயதுக்காரருக்கு ஒரு பலன் நடக்கும் இல்லையா? மனதில் எந்த விஷயத்தை நிறைவேற்ற முடியாமல் இருக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் நடைமுறையில் நிறைவேற்றி பார்க்கக்கூடிய அமைப்பு, சுற்றுப்புற சூழல், சுற்றுப்புற அமைப்புகள் எல்லாம் பாசிட்டிவாக வரக்கூடிய அமைப்பு என வெற்றி கிடைக்கக்கூடிய நல்ல நாளுங்க ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. மிதனராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடத்தில் சனி நல்ல அமைப்பில் குருவோட வீட்டில் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். அவருக்கு வீடு கொடுத்தவர் இப்போ ராசியில் இருக்கிறார். வீடு கொடுத்தவனும் வீட்டில் இருப்பனும் தங்களுக்குள் கேந்திரங்களாக இருக்கக்கூடிய தன்மை என்பது பெரிய அளவில் நன்மைகளை செய்யக்கூடிய ஒன்று. புதுவிதமான முயற்சிகளை அப்படியே பரீட்சித்து பார்க்குறதுன்னு சொல்லுவோம் இல்லையா? நமக்கு இந்த தொழில் ஒத்து வருமா, நமக்கு இந்த வேலை ஒத்து வருமா, நம்ம இந்த வியாபாரத்தை பண்ணலாமா, அல்லது நிலத்தில் இது மாதிரி போடலாமா, அது மாதிரி போடலாமா, மண்மாதா எப்போது கை கொடுப்பாள் என்கின்ற மாதிரியாக விவசாய பெருமக்களாக இருக்கட்டும், மீனவ பெருமக்களாக இருக்கட்டும், தொழில் முனைவோராக இருக்கட்டும், வியாபார பெருமக்களாக இருக்கட்டும், அல்லது காலம்பூரா உழைச்சிக்கிட்டு தாங்க இருக்கிறேன், வேலை செய்கிறதே அந்த புலப்பா போச்சுன்ற ஒரு தொழிலாளர் பெருமகனாக இருக்கட்டும், அனைவருக்குமே மிதனராசிக்காரர்களுக்கு நல்லதுகள் நடக்க ஆரம்பிக்கின்ற நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையுங்க. 10ஆம் இடம் இன்றைக்கு ரொம்ப பெரிய அளவில் வலுத்திருக்குல்ல, ஜீவன அமைப்பு தானே அது. எல்லாருமே ஏதாவது ஒன்று செஞ்சு பிழைக்கிறோம் இல்லையா? வயிற்றை கழுவுவதற்காக ஏதாவது ஒன்று வாழ்ந்துதானே ஆக வேண்டியிருக்கிறது என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய மிதனராசிக்காரர்களுக்கு கூட உங்களுடைய புத்திசாலித்தனத்தின் மூலமாக நல்ல உயர்வுகள் கிடைக்கக்கூடிய சிறப்பு நாளுங்க இன்னைக்கு. கடகராசிக்காரர்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் சனி
ஆன்மீக எண்ணங்கள் இன்றைக்கி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். மனசு கொஞ்சம் சந்தோஷமாகவே இருக்கும். இங்கே போய் பார்த்துட்டு வந்துடலாமா, அங்கே போய் பார்த்துட்டு வந்துடலாமா, ரொம்ப நாளாக குலதெய்வத்தை போய் பார்க்கவே இல்லையே, குலதெய்வத்தை போய் தரிசிச்சுட்டு வந்தோம்னா, அம்மா காலில் விழுந்து ஒரு கும்பிட்டு எந்திரிச்சோம்னா எல்லா பிரச்சனையும் தீர்ந்துருமே என்கின்ற மாதிரியாக தெய்வ நம்பிக்கை அதிகமாகக்கூடிய அமைப்பு. பரம்பொருளுடைய கடைக்கண் பார்வை கடகராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமைஞ்சிருக்குதுங்க. பெரிய அளவில் இன்றைக்கு ஆன்மீக தரிசனங்கள், சித்தர்களுடைய தரிசனம், பெரியவங்க இன்றைக்கி நீ ரொம்ப நல்லா இருப்பப்பான வாயார வாழ்த்துவாங்கல்ல, அந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள்லாம் இன்றைக்கி கடகராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டு. இன்னும் சிலருக்கு பார்த்திங்கன்னா மேற்கு திசையிலிருந்து நல்ல தகவல்கள் வரக்கூடிய தன்மை. தூர இடத்துல இருக்கக்கூடிய பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்களோ, ஏது பண்ணுறாங்களோ, நம்மக்கிட்ட மறைக்கிறாங்களோ, உண்மையிலே கஷ்டப்படுதுங்களா, இல்லை நல்லா தான் இருக்கிறாங்களா, ஃபோனில் பேசும்போது நல்லா தான் சொல்கிறாங்க, ஏதோ குரலை கொஞ்சம் தடுமாற்றமாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சதே, பிள்ளை என்ன பண்ணுதோ ஏது பண்ணுதோன்ற மாதிரியாக பெற்ற குழந்தைகளின் மீது ஏதேனும் ஒரு சூழ்நிலையில் மனம் ஒரு பரிதவிப்பில் இருக்கக்கூடிய கடகராசிக்கார பெற்றோர்கள் எல்லாருக்குமே அப்படிலாம் ஒன்றும் இல்லை, பிள்ளைங்க நல்லா இருக்குது, நம்மளும் நல்லா இருப்போன்ற ஒரு நல்ல எண்ணங்கள், நல்ல தகவல்கள் வரக்கூடிய நல்ல நாளுங்க இன்றைக்கு. சிம்மராசிக்காரர்களுக்கு 8ல் சனி இருக்கின்ற அஷ்டமச்சனி காலம். உண்மையிலேயே சிம்மராசிக்காரர்கள் கொடுத்து வைத்தவர்கள்ன்றதை அடிக்கடி இந்த பகுதியில் பேசுகிறேன். அஷ்டமச்சனி உங்களுக்கு இந்த வருடம் முழுக்கவே செயல்படாது. கடந்த சில மாதங்களாகவே 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு கோச்சார வேதை என்கின்ற அமைப்பை கொடுக்கின்ற காரணத்தினால அட்டமத்து சனி பெரிய தொல்லைகளை சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் முழுக்கவே கொடுக்காது. கடன்லாம் பெரிய டிஸ்டர்ப் இருக்காது. ஹெல்த் முன்னேற்றம் ரொம்ப பெரிய அளவில் நல்லா இருக்கும். தொட்டது துலங்கும் அப்படின்னு நான் சொல்லலைனா கூட எல்லாம் இயல்பாக நடந்து கொண்டு இருக்கக்கூடிய தன்மை. பெரிய உயர்வுகள் அப்படி சம்பாதிப்பீங்க, இப்படி சம்பாதிப்பீங்க, அந்த அளவுக்கு இருப்பீங்க, இந்த அளவுக்கு இருப்பீங்கன்னு சொல்ல முடியனாலும் இருக்கிற இடத்துலேருந்து தாழ்ந்து போகாத நிலைமை. வியாபாரம், தொழில் அமைப்புகள் கொஞ்சம் நல்லா இருக்கக்கூடிய அமைப்புகள்லாம் கண்டிப்பாக உண்டுங்க. ஒரு அஷ்டமச்சனி காலத்தில் பண விரயம் ஏற்படணும், கடன் நஷ்டம் வரணும், உடம்பு சரியில்லாமல் போகணும், அப்படி இப்படி போகணும், பெரிய அளவில் பிரிவு, இழப்பு, துயரங்கள்லாம் இருக்கணும். இந்த அமைப்புகள் எதுவுமே எந்த ஒரு லெவல்லையுமே சிம்மராசிக்காரர்களுக்கு இப்போது செயல்படாது. இந்த வருடம் முழுக்கவே அஷ்டமச்சனி ஸ்தம்பன நிலைமையில் இருக்கும் என்பது தான் உண்மை. ஆகவே ராகு உங்களுக்கு அந்த சனியின் கொடுமைகள் நடக்க விடாமல் தடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு இயல்பான நல்லவைகள் மட்டுமே நடக்கக்கூடிய அருமையான நல்ல நாளாகவே அமைஞ்சிருக்குதுங்க சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு பஞ்சமாதிபதியான யோகத்தை தருபவரான சனி இப்போது 7ஆம் இடத்தில் இருக்கிறார். சனி 7ஆம் இடத்துலேருந்து ராசியை பார்த்தாலே கொஞ்சம் லேசாக சோம்பல் வந்துடும். நம்மளை பற்றின ஒரு மிதமிஞ்சின நம்பிக்கை வேறு வந்துடும். சும்மா படுத்து கிடந்தாலே நமக்கு காசு வந்துடும்யா அப்படின்ற மாதிரி நினப்புகள்லாம் கொஞ்சம் வந்துடும். இதை தவிர்த்து மற்ற எந்த விதமான கெடுதலையும் அவர் பண்ண மாட்டார். நட்புகளுக்குள்ளே கொஞ்சம் விரிசல்கள் வரும். கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் நேருக்கு நேராக பார்க்காம சோகத்தை பார்த்து பேசுகிற மாதிரி நிலைமையும் கொடுத்துருவார். ஆக இந்த மாதிரியான விஷயத்தில் 7ல் சனி இருக்கும்போது மனைவியிடம் அனுசரித்து போவது, கணவனிடம் அனுசரித்து போவது, காதல் போன்ற அமைப்புகளில் கொஞ்சம் சக்தியை விரயம் செய்யாமல் இருப்பது, நண்பர்களை நம்பக்கூடாது. உனக்காக நான் உயிரை கொடுப்பேன்னு ஒரு நண்பர் சொல்கிறார்னா அவர்கிட்ட இருந்து தான் 200 அடி தூரம் தள்ளி இருக்கணும். இந்த மாதிரியான நண்பர்கள் பேச்சில் வல்லவர்கள், சொல்வார்களே தவிர செய்ய மாட்டாங்க அப்படிங்கிறத அப்படியே படிப்படியாக உணரக்கூடிய காலகட்டங்கள் இந்த வருடம் முழுவதுமே 7ஆம் இடத்து கண்டக சனியால் கன்னிராசிக்காரர்களுக்கு செயல்படும். ஆனால் பெரிய கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் வந்துடாது. நீங்கள் தான் கொஞ்சம் பிடிவாதக்காரனாக ஆகிடுவீங்க. கொஞ்சம் லேசாக மனசு கொஞ்சம் டல் அடிக்கும். என்ன தான் உழைச்சாலும் இவ்வளோ தானங்க ஒட்டும், இவ்வளோ தான் கம்பெனிக்கு உழைச்சாலும் அதே சம்பளத்தை தான் கொடுக்க போகிறாரு, இந்த மாதம் 1000 ரூபா ஜாஸ்தியாக கொடுக்க போகிறாரு என்கின்ற மாதிரியான கொஞ்சம் விச்சிராந்தியான எண்ணங்கள் வரக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு அற்புத மாற்றங்கள் நடக்கக்கூடிய ஒரு சிறப்பான நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ஒரு 2 வருடங்களுக்கு முன்பு இருந்த துளாராசிக்காரர்கள் இப்போது இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. அதை விட இன்றைக்கி நல்லா தான் இருக்கிறீங்க. அன்னைக்கு இருந்த பிரச்சனைகள் பரம்பொருளின் அருணினால் கொஞ்சம் தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது அல்லது முழுதுமாக தீர்ந்து விட்டது. நம்ம கையில் ஒன்றும் இல்லைங்க, எல்லாம் பகவான் கையில் இருக்கின்ற மாதிரியான ஒரு எண்ணங்கள் கண்டிப்பாக இப்போது துளாராசிக்காரர்களுக்கு உண்டு. கடனற்ற, நோயற்ற, எதிரிகளற்ற வாழ்க்கையை தரக்கூடிய 6ஆம் இடத்து சனி இப்போது அமைந்திருக்கின்ற காரணத்தினால் எதிலும் ஒரு மாதிரியான சமாளித்து கொள்ளலாம் என்கின்ற தைரியம், தன்னம்பிக்கை வரக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. எதிரி கூட நண்பனாக மாறக்கூடிய காலகட்டங்கள் இப்போது துளாராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கிறது. உண்மையிலே துளாராசிக்காரர்கள் நல்லவர்களாக, ஏமாளிகளாக, கொஞ்சம் வெளிப்படையாக சொல்லணும்னா இழிச்சவாயனாக இருப்பீங்க. இந்த அமைப்புகள் எல்லாமே கடந்த காலத்தில் உங்களுக்கு ஒரு மாதிரியான இமேஜை கொடுத்திருந்தாலும் நல்லவன் என்றைக்கும் வாழ்வான் என்பதன் அடிப்படையில் வாழ்க்கை முழுவதுமே நான் கஷ்டப்பட மாட்டேங்க, நான் நல்லா தான் இருப்பேன், ஏன்னா நான் பிறருக்கு துரோகம் பண்ணலைன்ற ஒரு மனப்பூர்வமான எண்ணங்கள் இருக்கக்கூடிய, எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளுங்க துளாராசிக்காரர்கள் எல்லோருக்கும்
வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 5ஆம் இடத்தில் சனி இருப்பது கொஞ்சம் தடைகளையும் தாமதத்தையும் கொடுத்தா கூட முடிவில் விஷயத்தை சக்ஸஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். சாயந்தரம் 4 மணி வரைக்கும் இந்த விஷயம் முடியுமா முடியாதான்றதில் அப்படியே யோசனை பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. இறங்கிட்டோம், ஆனால் இதை முடிச்சுத்தானே ஆகணும், ஆழம் தெரியாமல் காலை விட்டுட்டோம், இருந்தாலும் நம்ம வெளியே வந்து தானே ஆகணும் என்கின்ற மாதிரியான கொஞ்சம் குழப்ப எண்ணங்கள் கொஞ்சம் இருக்கும். இன்னும் சிலருக்கு பிள்ளைகள் மேலே கொஞ்சம் கவலை இருக்கும். இந்த வருஷம் அதில் சேர்க்குறதா இதில் சேர்க்குறதா, காலேஜ் போயிடுவாங்களே, +2 முடிச்சிடுவாங்களே, அல்லது காலேஜுக்கு போய்ட்டு அதுக்கடுத்து வேலை, அங்கேயே வேலை கிடைக்குமா, வேலை கிடைக்காதா, இருக்கிற இடத்துல இருப்பாங்களா, தூரமாக போயிடுவாங்களா, பிள்ளைக்கு இந்த வருஷமாவது கல்யாணம் நடக்குமா, இந்த மாதிரியாக குடும்ப விஷயங்களை பற்றியே மனம் அப்படியே சுற்றி சுழன்று கொண்டு இருக்கின்ற நாளாக இந்த நாள் இருந்தாலும் கூட பிற்பகல் 4 மணிக்கு பிறகு எதிலும் ஒரு கிளாரிட்டின்னு சொல்லப்படக்கூடிய தெளிவுகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். பிள்ளைங்களை நம்பலாம், இந்த வருஷம் நமக்கு ரொம்ப பெரிய அளவில் நல்லா இருக்கும், கடனை கட்ட முடியும், ஹெல்த்து நல்லா இருக்கும், இந்த மாதிரியான பாசிட்டிவான மனசில் நல்ல எண்ணங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே எதிர்காலத்தில் நீங்கள் எங்கே எப்படி யார் கூட இருக்க போகிறீங்கன்ற சில பல அறிமுகங்கள் இன்றைக்கு ஏற்படக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு சுகஸ்தானமான குருவின் வீட்டில் 4ஆம் இடத்துல சனி இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லுவோம். அர்த்தாஷ்டம சனி எல்லா ராசிக்காரர்களுக்கும் கெடுதலை பண்ணிடுறது இல்லைங்க. உங்களுடைய இந்த 4ஆம் இடத்துல இருக்கிற சனி உங்களுடைய ராசிநாதனுடைய வீட்டில் சுபத்தன்மையோடு இருப்பதனால பெரிய கெடுதல்கள் எதுவும் இல்லாத ஒரு இயல்பான நாளாகவே இந்த நாள் அமையும். ஏன்னா அம்மா மேலே கொஞ்சம் வருத்தங்கள் இருக்கும். அம்மாவுக்காக எதனா ஹெல்த் செலவுகள், ஒரு விரய செலவுகள், அல்லது அம்மாவுடைய பேச்சை கேட்க முடியாத சில சூழல்கள், இந்த பக்கம் பார்க்குறதா அந்த பக்கம் பார்க்குறதா. உண்மையை சொல்லப்போனால் மாமியார் மருமகள் சண்டையில் மாட்டிக்கொண்ட தனுசு ராசிக்கார ஆண்கள் உண்மையிலேயே பாவம். இந்த பக்கம் அம்மாவை பார்க்குறதா அந்த பக்கம் பொண்டாட்டியை பார்க்குறதா ஒரே தலைவலியாக இருக்கும். அது அப்படியே பிச்சுக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள் இப்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு. ஒன்றை விட்டு கொடுக்க முடியாது, இன்னொன்றை சமாதானப்படுத்த முடியாது, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, இந்த மாதிரியான சில சூழ்நிலைகளில் நீங்கள் இருப்பீங்க. கல்வி முன்னேற்றம் மாணவர்களுக்கு பெரிய அளவில் நல்லாயிருக்கும். தனுசு ராசிக்கார மாணவர்கள் எல்லாருமே இந்த தடவை 10th +2 10 மார்க் நீங்கள் நினைக்கிறத விட அதிகம் எடுக்க போகிறீங்க அப்படிங்கிறது தான் ராசிபலனுடைய உண்மையான அமைப்பு. எல்லாம் நிறைவாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவே அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. மகராசிக்காரர்களுக்கு மகத்தான நாள். மிகப்பெரிய முன்னேற்றங்கள் அடையாளம் காட்டப்படக்கூடிய எதிர்காலம் இப்படித்தான், இந்த திசையில் தான் இப்படித்தான் போகும்ன்றதை நினைச்சதை சாதிக்கிறதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அது நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். ராசிநாதன் சனி இப்போது குருவின் வீட்டில் 3ஆம் இடத்தில் இருக்கிறார். இந்த 3ஆம் இடத்து பலன்கள் இன்னும் ஒரு வருஷம் 1.5 வருஷத்துக்கு அவர் அங்கே தான் இருப்பார். ஆக இந்த 1.5 ஆண்டு காலம் என்பது ஒரு பெரிய காலம் இல்லையா. இந்த 1.5 ஆண்டு காலத்திற்குள்ள கடந்த ஒரு 5-6 வருஷமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் தீர்க்க ஆரம்பிக்கின்ற ஒரு அற்புத மாற்றங்கள் நிறைந்த நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையுங்க. இதுவரைக்கும் மற்றவங்க கிட்ட போய் ஹெல்ப்னு நின்னது போக உங்களை தேடி மற்றவங்க வந்து ஹெல்ப் வாங்குற, அதாவது உங்களுக்கு இப்படி போய் நின்றுக்கிட்டு இருந்தவங்க எல்லாருமே இப்படி கொடுக்கின்ற நிலைமையில் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அப்படியே மகர ராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. தைரியம் தன்னம்பிக்கையெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கும். தன்னம்பிக்கை மட்டும் வந்துவிட்டால் எல்லாவற்றையும் நீங்கள் நிறைவேற்றி விடுவீர்கள் என்பதை நீங்களே உணரக்கூடிய ஒரு அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. ஒரு 1000 யானை பலம் வந்தார் போல மகர ராசிக்காரர்கள் உற்சாகமாக செயல்படக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு பணவரவிற்கு இருந்து வந்த தடைகள் விலகக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். 2ஆம் இடம் வலிமையாக இருக்கு. 2ஆம் இடத்துல போய் ராசிநாதன் உட்காந்துருக்கிறார். குடும்ப பிரச்சனைகள் தீரக்கூடிய அமைப்பு. கணவன் மனைவி பிரிஞ்செல்லாம் நினச்சவங்க கூட நம்ம 2 பேரை விட புள்ள தான் ரொம்ப முக்கியன்றதை இன்றைக்கி உணர்வீங்க. 1000 இருந்தாலும் கணவனாகவும் மனைவியாகவும் அம்மாவாகவும் அப்பாவாகவும் நம்மளை இணைச்சி வச்சது இந்த பரம்பொருள், இந்த கடவுள். யாருக்காகனா அந்த குழந்தைக்காக. ஒரு குழந்தைக்காக எதையும் செய்யலாம் என்பதை குழந்தை இல்லாத ஒருத்தர்கிட்ட கேட்டு பார்த்தா தான் தெரியும். அந்த மாதிரியான அமைப்புகள்லாம் இன்றைக்கி அப்படியே எப்படிப்பட்ட ஒரு சொக்க தங்கத்தை பெற்று வைத்திருக்கிறோம், இதற்காகவாவது நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழணும் என்கின்ற மாதிரியான சில மனமாற்றங்கள் கும்பராசிக்காரர்களுடைய குடும்பங்களில் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அப்படியே அமையுங்க. பணவரவுகள் நல்லாயிருக்கும். சொல் பலிக்கக்கூடிய நாள்னு கூட நான் இப்போ சொல்லுவேன். கடந்த ஒரு 2-3 வருஷமாக நீங்கள் என்ன சொன்னாலும் அதை வந்து எதுவுமே செய்ய முடியாமல் போச்சு. இன்றைக்கி வாயா கொடுக்குறேன்னு சொன்னால் நம்ம வந்து தலைமறைவு தான் ஆகணும். அந்தளவுக்கு ஒளிஞ்சு மலிஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தோம். இப்போ கொஞ்சம் தைரியம் வந்திருக்கு, வருமானமும் கொஞ்சம் கையில் இருக்குது. எதையும் சீர்படுத்தி கொள்ளலாம், நேர்படுத்தி கொள்ளலாம் என்கின்ற நம்பிக்கைகள் வரக்கூடிய அருமையான நாளுங்க இன்னைக்கு. மீனராசிக்காரர்களுக்கு ஜன்மச்சனி, ராசியிலேயே சனி இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும்.
குறிப்பாக உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இப்போ தான் லேசாக ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் இடிக்க ஆரம்பிச்சிருக்கு. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களும் ரேவதி நட்சத்திரக்காரங்களும் ஏதாவது ஒரு வகையில் தடை, தாமதம், அலைச்சல், வெட்டியான சில விஷயங்கள், நட்புகள் விரோதமாகக்கூடிய தன்மைகள், இந்த மாதிரியான சில விஷயங்களை இப்போதைக்கு அனுபவிக்கக்கூடிய அமைப்பு இந்த வருஷம் முழுக்கவே கண்டிப்பாக இருக்கும். இதையும் குறிப்பாக ஒரு இளைய பருவத்தில் இருக்கக்கூடியவர்கள் 50 வயசு தாண்டினவங்களுக்கெல்லாம் ஜென்மச்சினை 2ஆம் சுற்றாகத்தான் செயல்படும். அவங்களுக்கு வேலை தொழில் அமைப்புகள்லாம் நல்லா இருக்கும். வீடு வாகன சேர்க்கை ஏற்படும்ன்றதை இதே பகுதியில் அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்கேன். சின்னவங்களுக்கு ஒரு 30 வயதுகளில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே என்னன்னே தெரியாமல் ஒரு சோம்பல் வரும். பணம் எவ்வளவு முக்கியன்றது தெரிய வரும். அம்மா அப்பா இப்படிலாம் திட்டுவாங்களான்னு தெரிய வரும். அண்ணா அக்கா இப்படிலாம் கோச்சுக்குவாங்களான்னு தெரிய வரும். நம்ம ரொம்ப மலை போல் நம்பியிருந்த ஒருத்தங்க எப்படிலாம் காலை வருவாங்கன்றதை கரெக்டாக இப்போ நீங்கள் கற்றுக்குவீங்க. நம்பிக்கை துரோகம் என்பது என்ன, பணம் எந்த அளவிற்கு மனித வாழ்க்கையில் முக்கியமானது, இதெல்லாம் கற்றுக்கக்கூடிய காலகட்டங்கள் ஒரு 30 வயதுகளில் இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு இப்போது நடந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நான் சொல்லவே தேவையில்லை. ஐயா நீங்கள் சொல்லாமலேயே எனக்கு எல்லாம் தெரியுது அப்படின்றது. ஜோதிட நம்பிக்கை கூட இப்போ மீனராசிக்காரர்களுக்கு அதிகமாக வரும். கடவுளை கும்பிடணும்னு தோணும். அப்படியே இருந்தாலும் எதுவும் எல்லை மீறாது என்கின்ற ஒரு நம்பிக்கை வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைந்திருக்கிறது. ஒரு படிப்பினை, அனுபவம் போன்றவைகள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருப்பதால் எதிலும் ஒரு நிலையில் சக்ஸஸ் வரக்கூடிய அமைப்புகளே கண்டிப்பாக மீனராசிக்காரர்களுக்கு உண்டு. மீனத்திற்கு பெரிய கஷ்டகாலம் எதுவும் இல்லாத நல்ல நாளாகவே அமைந்திருக்கிறது இன்றைக்கு. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம். அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம். யோகங்களுடைய வரிசையில் கடந்த 2 நாளாக மகாதன யோகம், சகட யோகம் ரெண்டையும் பார்த்துட்ட நிலைமையில் 3ஆவதாக ஒரு முக்கியமான யோகம், தலையை சுற்றி குழப்புற யோகம். நிறைய பேருக்கு இந்த யோகத்தை பற்றி புரியாது. விபரீத ராஜயோகம்னு சொல்லுவோம். விபரீத ராஜயோகன்ற பேரே ஒரு வித்தியாசமாக இருக்குங்களையா. ராஜயோகம்னா புரியுது, அரசனாகக்கூடிய அமைப்பு, முதன்மையான ஆளாக இருக்கக்கூடிய அமைப்பு. ராஜானா யாருங்க? நம்பர் 1. அந்த ராஜா கிட்ட இருந்து தான் நம்ம குடிமக்கள் வர்றோம். ராஜாவுக்கு மட்டும் சட்டத்திட்டங்களே கிடையாது. ராஜா நினச்சா எதை வேணாலும் செய்யலாம். அவரை போய் நம்ம கேள்வியும் கேட்க முடியாது, நம்மளும் அவர் கேள்வி கேட்கலாம். இந்த மாதிரி எதிலும் ஒருவரை முதன்மையானவனாக இருக்க வைக்கக்கூடிய அமைப்பு ராஜயோகம் என்பது நமக்கு தெளிவாக புரிகிறது. விபரீத ராஜயோகம் என்பது என்ன? விபரீதம்னா 2 கட்டம் ஒரு மாதிரியான இந்த இதில் வரக்கூடியது. அதாவது இந்த முறையற்ற, நேர்மையற்ற, அப்படி இப்படின்னு நம்ம புரிஞ்சிக்கலாமா அப்படின்னு பார்த்தா இந்த விபரீத ராஜயோகத்திற்கு எதிர்பாராதது அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை கண்டிப்பாக கொடுக்கலாங்க. ஜோதிடத்தில் 6, 8, 12 ஆகிய அந்த 3 பாவங்கள், 3ஆம் இடத்தையும் அதில் சேர்த்துக்கலாம். இந்த மறைவு ஸ்தானங்கள்னு சொல்லப்படக்கூடிய ஒரு மனிதனுக்கு துன்பத்தை அதிகமாக கொடுக்கக்கூடிய பாவகங்கள். இதில் துன்பத்தை அதிகமாக கொடுக்கக்கூடிய பாவங்கள்லாம் லேசாக அதில் கொஞ்சம் சந்தோஷமும் இருக்குன்னு அர்த்தம். எப்போவுமே ஜோதிடத்தை 2ஆக தான் புரிஞ்சுக்கணும். ஒரு மனிதன் நெகட்டிவ், பாசிட்டிவ் 2ம் கலந்தவன் தான். வாழ்க்கையில் ஆண் பெண் என்பவர்கள் எப்படி துருவம் என்பதைப் போலவே எல்லா இடத்துலையும் பாசிட்டிவும் இருக்குது, நெகட்டிவும் இருக்குன்றதை நம்ம வாழ்வியல் தத்துவமாகவே நம்ம புரிஞ்சுக்கலாம். 12 பாவகங்களும் உண்மையிலே கண்டிப்பாக தேவை. 8ஆம் பாவகம் நமக்கு கஷ்டங்களை கொடுக்குது, நமக்கு அது தேவையில்லைன்னு நினச்சா அதுதான் ஆயுளை கொடுக்குது. ஆயுள் இல்லைன்னா மனுஷனே இல்லையே, வாழ்க்கையே இல்லையே. அப்போ இந்த 8ஆம் பாவகம் தேவை தானே. 6ஆம் பாவகம் பெரிய துன்பத்தை, கடனை, நோயை கொடுக்குதுன்னா அதுதான் வேலைக்காரங்களையும் கொடுக்குது, வேலையும் கொடுக்குது. நமக்கு இன்னொருவர் சேவை செய்வது என்பதையும் குறிக்கிறது 6ஆம் பாவகம் தான். அப்போ அதுவும் வேலைக்காரங்க நமக்கு வேணும் இல்லையா, அப்போ அதுவும் தேவை தான். 12ஆம் பாவகம் விரயத்தை கொடுக்குதுன்னா அதில் தானே சந்தோஷம், விரயம் பண்ணால் தானே சந்தோஷம் ஏற்படும். ஆக இந்த 6, 8, 12ஆம் அதிபதிகள் எங்காவது 6, 8, 12ஆம் பாவகத்திலேயே, இதில் ரொம்ப முக்கியம் இந்த விபரீத ராஜயோகம்ன்றது 6, 8, 12 கூடியவர்கள் தங்களுக்குள் சம்பந்தம் பெற்று அந்த இடங்கள்லேயே இருக்கிறது விபரீத ராஜயோகம். அப்போ 6ஆம் இடத்திலேயோ 8ஆம் இடத்திலேயோ 12ஆம் இடத்திலேயோ 6, 8 அதிபதிகள் மட்டும் கூடியிருந்தார்களே ஆனால், இந்த மட்டும்ன்றது ரொம்ப பெரிய வார்த்தை, இதுதான் முதன்மையான ஒன்று. இப்போ இந்த 6, 8, 12 அவங்க இருந்தாங்கன்னா யாராவது ஒருத்தர் அதில் ஆட்சியாக வந்து விடுவார். சில நேரங்களில் ஒருத்தர் உச்சமாகவும் இருக்கிறது உண்டு. அப்போ இந்த ஸ்தான பலம் என்று சொல்லப்படக்கூடிய 6, 8, 12ஆம் அதிபதிகள் தங்களுக்குள் ஒன்று கூடி 6லேயோ 8லேயோ 12லேயோ ஒருவர் அதில் ஸ்தான பலத்திலிருந்து, இருவர் கூட சில நேரங்களில் உச்சமாக ஒருவர் அங்கே இருக்கின்ற அமைப்புகளில் சரியான பருவத்தில், இதில் மிக மிக முக்கியமான ஒன்று, இந்த 3 பேரையும் சனி பாத்திரக்கூடாது. அங்கே போய் இந்த 3 பேர் மட்டும்தான் இருக்கணும்னு சொன்னேன். ராகுவோ கேதுவோ அங்கே போய் சேர்ந்துடக்கூடாது. ராகுவோ கேதுவோ இருள் கிரகங்கள்.
ஒரு அமாவாசை சந்திரன் அங்கே சேர்ந்துடக்கூடாது. இந்த பாபத்துவம் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன். ஜோசியத்தில் ஏகப்பட்ட விதிகள், ஏகப்பட்ட விதிவிலக்குகள். இந்த சுபத்துவ பாபத்துவ அமைப்புகளின் அடிப்படையில் இதை நீங்கள் புரிஞ்சுக்கும் போது அது ஒரு பெரிய நல்ல அமைப்புகளை உங்களுக்கு புரிய வைக்கும். ஆக அமாவாசை சந்திரன், ராகு, கேது, சனி போன்றவர்களுடைய தொடர்புகள், இணைவு, பார்வை என்கின்ற அமைப்புகள் இல்லாமல் இருந்து சுபத்தன்மையோடு சுக்கிர, குரு, பௌர்ணமி, சந்திரனுடைய தொடர்புகள் அந்த 6, 8, 12ஆம் அதிபதிகளுக்கு இருக்கும்போது இந்த விபரீத ராஜயோகம் செயல்படும். ஐயா, விபரீத ராஜயோகம் என்ன செய்யும்? எதிர்பாராத நல்ல சந்தர்ப்பங்களை கொடுக்கும், எதிர்பாராத உயர்வுகளை கொடுக்கும். 0ல் இருக்கிறவரை டக்குன்னு 90 மார்க் வாங்கிடுவார். 90%, 100%ன்னு ஒரு பெரிய ஜம்ப் ஆகி ஒரு மாதிரியான முன்னேற்றங்களை வயதிற்கு தகுந்தாற் போல அந்த பாவகங்கள் உங்களுடைய லக்ன அமைப்புகளுக்கு தகுந்தாற் போல தொழில், வேலை போன்ற அமைப்புகளை முதன்மையானவர்களாகவோ அரசியலில் பெரியாளாகவோ உயர் பதவிகளை, பட்டம் பதவிகளை கொடுக்கக்கூடிய நிலைமையில் இந்த விபரீத ராஜயோகம் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் என்பதே உண்மை. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் நாளை காலை இதே ராசிபலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.